இன்றைக்கி நம்ம 2023 ரிலீஸ் ஆன டாக் டு மீ மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, விளையாட்டு வினையாகும்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நடக்குது. பேய்கிட்ட விளையாட்டாக பேச ட்ரை பண்ணுறாங்க, அப்படியே அவங்க மாட்டிக்கிட்டவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதை. மீதி கதையை படத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. பார்ட்டியில் ஒருத்தன் என் அண்ணனை பார்த்தியான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். உன் அண்ணன் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டான், திறக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு அங்கேருந்து ஒருத்தி சொல்கிறா. இவன் போய் கதவை தட்டி பார்க்குறான், அவன் திறக்கலை. கதவை உடச்சிட்டு உள்ளே போயிடுறான். உடம்பெல்லாம் காயமா, ஆளு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான். அவனை வெளியே கூட்டிட்டு வரான். பார்ட்டியில் இருந்த எல்லாரும் அவனை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோலாம் எடுக்காதே, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்றான். வெளியே இருந்து கூட்டிட்டு வந்தான் இல்லையா ஒருத்தன், அவன் இவனை கத்தியை வச்சு குத்திடுறான். அதுக்கப்புறம் அவனையே கத்தியால குத்திட்டு செத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினியை காட்டுறானுங்க. ஹீரோயினி பேரு மியா மேக்ஸ். மியாவுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். மியாவோட ஃப்ரெண்டோட தம்பி. மியாவுக்கு கால் பண்ணி என்னை பிக்கப் பண்ண யாரும் இல்லை, என்னை பிக்கப் பண்ணி வீட்டில் விட்டுரு அப்படின்னு சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போறா. கார்ல அவனை ஏத்திட்டு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது கங்காரு ஒன்று ரோட்ல அடிபட்டு கிடக்கு. பார்த்துட்டு காரை நிறுத்தி 2 பேரும் இறங்கி வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இது ஏற்கனவே பாதி செத்துருச்சு, இதை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட வீட்டுக்கு போய் அவனோட அக்கா கிட்ட மியா பேசிட்டு இருக்கா. அவனோட அக்கா போன்ல வீடியோவை காட்டி, இங்க பாரு பயங்கரமான பார்ட்டி நடக்குது, இங்க போமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மியாட்ட கேட்கறா. மியாவும் சரி நான் வரேன்னு சொல்லிடுறா. மியா அந்த சின்ன பையன் அவனோட அக்கா 3 பேரும் பார்ட்டிக்கு போறாங்க. பார்ட்டியில ஒருத்தர் நம்ம ஒரு கேம் விளாடலாம், கேம் பயங்கரமா இருக்கும், தைரியம் இருக்கவங்க மட்டும் கேம் விளாட வாங்கன்னு சொல்றான். மியா நான் வரேன்னு சொல்றா. அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி அவ முன்னாடி இருந்த டேபிள்ல கேண்டில பற்ற வைக்கிறாங்க. பற்ற வச்சு பாதி கை மட்டும் இருக்கிற மாதிரி சிலைய டேபிள்ல வச்சு இந்த கை மேல உன் கையை வச்சு டாக் டு மீன்னு சொல்லு அப்படின்னு அங்க இருந்து ஒருத்தி சொல்றா. மியாவும் கையை வச்சு சொல்றா. இப்ப முன்னாடி பேய் மாதிரி ஒருத்தன் வந்துடுறான். பயந்து கையை எடுத்துடுறா. என் முன்னாடி ஒருத்தன் வந்தான், யாருன்னு கேட்கிறா. பொய் சொல்லாத அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் பொய் சொல்லல, நான் ப்ரூஃப் பண்றேன்னு சொல்லி மறுபடியும் அந்த மேல கையை வச்சு டாக் டு மீன்னு சொல்றான். முதல்ல வந்ததை விட மோசமா ஒருத்தன் வர்றான். அங்க இருந்த ஒருத்தி அதை பயப்படாத, அதை பார்த்து நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இவளும் சொல்றா. பேய் அவ உடம்புக்குள்ள வந்துருது. பேய் உடம்புக்குள்ள வந்தாக்கல வித்தியாசமா சிரிக்கிறாங்க. இருந்தா எல்லாரும் அவளை வீடியோ எடுக்கிறாங்க. அந்த சின்ன பையனை பார்த்து உனக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை வெட்டிடுவான், நீ இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்றா. ரூம்ல இருந்த லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அந்த பையன் பயப்படுறான். ரொம்ப நேரமா அந்த கையை பிடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு எல்லாருமா சேர்ந்து அவகிட்ட இருந்து அந்த கையை பிடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவ நார்மல் ஆயிடுறா. இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அவ ஏதோ சாதிச்ச மாதிரி அங்க இருந்தவங்க எல்லாம் கைத்தட்டி அவளை பாராட்டுறாங்க. இன்னைக்கு இது போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் ஸ்கூல்ல அந்த கையை கொண்டு வந்தா இல்லையா, அவகிட்ட போயிட்டு அந்த சின்ன பையனோட அக்கா என் பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த கேம் விளாடணும்னு ஆசைப்படுறான், அதனால இன்னைக்கு நைட்டு அந்த கையை எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் அவ கேட்ட மாதிரியே அந்த கையை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. இந்த கேம் விளாடணும்னு ஆசைப்பட்டா இல்லையா அவனோட பாய் ஃப்ரெண்டு, அவனையும் அதே மாதிரி உட்கார வச்சு கட்டி போடுறாங்க. அவன் இந்த கையை கொண்டு வந்தவகிட்ட இந்த கை எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்குறான். இந்த கை சாத்தானால சபிக்கப்பட்ட கை, இந்த சிலைக்குள்ள இறந்தவங்களோட உண்மையான கை இருக்கு, அதனாலதான் நம்ம அவங்க கிட்ட பேசுறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீ என்ன பண்ண போற, சீக்கிரம் அந்த கையை பிடிச்சு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு அவ சொல்றா. அவன் அந்த கையை பிடிச்சி டாக் டு மீன்னு சொல்றான். பேய் அவன் உடம்புக்குள்ள வந்துடுது. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவ வீட்டில் வளர்க்குற நாய் போயிட்டு அவன் வாயை நக்குது. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நாயை விரட்டிட்டு அவன் கிட்ட இருந்து அந்த கையை பிடுங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுறான். எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அந்த கையை கொண்டு வந்தவ வேற யாரையும் இதை ட்ரை பண்றீங்கன்னு கேட்கறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த கையை பிடிச்சு டாக் டு மீன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ அக்கா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து சண்டை போட்டுட்டு போயிடுறா. அவ போனதுக்கப்புறம் நான் இதை பண்றேன்னு சொல்றான். அதே மாதிரி அவனை கட்டி போட்டு அவன் அந்த கையை பிடிச்சு டாக் டு மீன்னு சொல்றான். பேய் அவன் உடம்புக்குள்ள வந்துடுது. அவன் மியாவை பார்த்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தங்கம்னு சொல்றான். அங்க இருந்த ஒருத்தி போதும் அவன்கிட்ட இருந்து கையை பிடுங்கு அப்படின்னு சொல்றா. மியா இல்ல வேண்டாம், வந்திருக்கிறது என்னோட அம்மா, எங்க அம்மா மட்டும்தான் என்னைய தங்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போயிட்டு அம்மா நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கறா. திடீர்னு அவன் அங்க இருந்த டேபிள்ல தலையால அடிக்கிறான். மண்டையெல்லாம் ரத்தமா கொட்டுது. அவன் அவனோட கையை வச்சு அவனோட கண்ணை வெளியே எடுக்கிறான். அங்க இருந்த எல்லாரும் அவன் கையை பிடிக்கிறாங்க. சத்தம் கேட்டு அவ அக்கா ஓடி வந்துடுறா. இவன் சேரோட நகர்ந்து போய் பக்கத்துல இருந்த பெஞ்சில முட்டிக்கிறான். அவ அக்கா ஓடி போய் பெஞ்சில கை வச்சிடுறா. அவ கையில முட்டிக்கிட்டு அப்படியே அவன் கீழே விழுந்துடுறான். அவன்கிட்ட இருந்து அந்த கையை பிடுங்கிடுறாங்க. மீயா எல்லாம் என்னாலதான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. மீயா வீட்டுக்கு போனதும் அவ அப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கறான். அம்மாக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொன்னீங்களா, நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அவனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹாஸ்பிட்டல்ல அவனோட அம்மா உன்னாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறா. அங்கிருந்து மியா அழுதுட்டே வீட்டுக்கு வந்துடுறா. முதல்ல எல்லாம் என்னாலதான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவா இல்லையா, அப்பவே அந்த கையை பேக்ல வச்சு இவ வீட்டுக்கு கொண்டு வந்துடுறா. இப்ப அந்த கையை எடுத்து அம்மா நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி அந்த கையை பிடிச்சு டாக் டு மீன்னு சொல்றா. அவளோட அம்மா முன்னாடி வந்து அந்த பையனுக்கு உன்னோட உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறா. மியா அந்த சின்ன பையனோட அக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தன் எனக்கு இந்த கையை பார்ட்டியில ஒருத்தன் கொடுத்தான், அவனுக்கு அவனோட அன்னைக்கிட்ட இருந்து கிடைச்சது, அவன் அண்ணன் இறந்துட்டான், அவன்
அவன்கிட்ட வேணா போய் இந்த கையை பற்றி கேட்டு பார்ப்போம்னு சொல்கிறான். அவன் அண்ணன் யாருன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தன் அவனையே குத்திட்டு செத்துருவான் இல்லையா, அவன் தான் அவனோட அண்ணன். அவனை வெளியே கூட்டிகிட்டு வருவாளே ஒருத்தன், அவன் தான் அவனோட தம்பி. அவன்கிட்ட அந்த கையை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அவன் இந்த கை எங்கேருந்து என் அண்ணனுக்கு கிடைச்சாலும் எனக்கு தெரியாது, இந்த கையை பிடிச்சதுலேருந்து அவன் பைத்தியம் மாதிரி பண்ணி தற்கொலை பண்ணி இறந்துட்டான், யார் அந்த கையை பிடிச்சாலும் அதுதான் அவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா அவனோட அக்கா மியா கிட்ட ஒன்னால தான் இப்படி அவனுக்கு ஆயிடுச்சு, நீ தானே உங்கள் அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்ன, ஒன்னால தான் இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிறா. மியா இதை கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படியே விட்டு அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் பெட்டில் படுத்திருக்கான். அவன் பக்கத்தில் கையை வச்சு மியா அந்த கையை பிடிச்சி டாக் டு மீன்னு சொல்கிறா. அந்த சின்ன பையனோட ஆன்மாவை நிறைய கெட்ட ஆன்மா பிடிச்சி வச்சிருக்க மாதிரி பார்க்குறா. அவனோட அக்கா மியா பிடிச்சிருந்த கையை அவகிட்ட இருந்து பிடுங்கிடுறா. நான் அவனை பார்த்தேன், அவனை பிடிச்சிட்டு இருக்காங்க, அவனை விட மாட்டாங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் சொல்லிட்டு அழுகுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து எல்லாமே என்னால தான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் அம்மா கண்ணாடியில் வந்து அவன் இறக்கணும், இறந்தே ஆகணும், அவன் இறக்குற வரை அவனை விட மாட்டாங்க அவங்க, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு நீ தான் உதவணும், உதவி பண்ணு அப்படின்னு சொல்கிறா. மியா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்து அவனோட அக்காவுக்கு கால் பண்ணி நான் அவனை பார்த்தேன், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை எப்படி காப்பாற்றுறேன்னு எனக்கு தெரியும், வீட்டுக்கு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அவளும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிடுறா. அவள் போனதுக்கப்புறம் மியா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் அவனை பார்க்குறா. அவனோட அக்கா மியா வீட்டுக்கு போய் யாரும் இல்லைன்னு திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறா. அவனை ஒரு வீல் சேரில் உட்கார வச்சு ரோட்டில் தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. அவன் அம்மா காதுகிட்ட வந்து அவனை நீ முடிச்சிரு, அதான் நீ அவனுக்கு பண்ணுற உதவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனை அப்படியே விட்டுட்டு மியா மட்டும் காரில் விழுந்துடுறா. உடம்பெல்லாம் காயமாயிடுது. எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பார்க்குறா. அவனை ஒரு பெட்டில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே அவளோட அப்பா போயிட்டு இருக்கதை பார்க்குறா. அப்பா நில்லுங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போறா. அங்கேருந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடுது. கேண்டில் ஒன்று எரிஞ்சிட்டு அந்த வெளிச்சத்தில் கை ஒன்று கிட்ட வருது. அந்த கையை பிடிக்கிறா. அவன் முன்னாடி ஒருத்தன் வந்து டாக் டு மீன்னு சொல்கிறான். அதோட இந்த படம் முடியுது. இந்த படத்துக்கு 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு ஒர்த்தான படம். படம் எப்படி இருந்துச்சு, அடுத்து எந்த படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.